சிவப்பு, பச்சை, நீலம் என ராமேஸ்வரத்தின் புதிய பாலம் மின் விளக்குகளால் ஜொலிக்கப்பட்டது பார்வையாளர்களை கவர்ந்திருக்கு. சுமார் 5500 கோடியில் கட்டப்பட்ட ரயில் பாலம் அக்டோபர் 1ஆம் தேதி திறக்கப்படும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. பாம்பன் ரயில் பாலத்தில் வெற்றிகரமாக நடந்து வரும் சோதனை ஓட்டங்கள். பிரிட்டிஷ் ஆங்கிலேயர்களால் அமைக்கப்பட்டு நூற்றாண்டுகளை கடந்து பாம்பன் ரயில் பாலம் உறுதியா இருக்கிறதோட இப்ப அதை தொடர்ந்து பக்கத்திலேயே 2020ஆம் ஆண்டுல சுமார் 550 கோடி மதிப்பீட்டுல 2.8 கிலோமீட்டர் தொலைவுக்கு நாட்டுடைய முதல் செங்குத்து பாலம் இரட்டை வழித்தடத்தோட புதிய ரயில் பாலம் அமைக்கப்பட்டிருக்கு. அக்டோபர் 1ஆம் தேதியில இருந்து மறுபடியும் ராமேஸ்வரத்துக்கு ரயில் சேவை தொடங்க இருக்கிறதால ரயில் என்ஜின்களை மட்டும் இயக்கியும் அதுக்கப்புறமா 11 பெட்டிகளோட 1100 டன் எடையில சரக்கு ரயிலை இயக்கியும் சோதனை ஓட்டம் நடந்தது. இப்போ இந்த செங்குத்து பாலம் வழியா கப்பல்கள் கடந்து போற மாதிரி அதுக்கான சோதனைகள்லாம் நடந்துட்டு இருக்காமா. இந்த நிலையில புதிய ரயில் பாலம் திறக்கப்பட்டு அக்டோபர் 1ஆம் தேதியில இருந்து ராமேஸ்வரத்துக்கு ரயில் சேவை தொடங்க இருக்கிறதால செங்குத்து பாலத்துல மின் விளக்குகள் அமைக்கப்பட்டு சோதனை செஞ்சுட்டு வராங்க. அது மட்டும் இல்லாம அந்த மின் விளக்குகள் பச்சை, சிவப்பு, நீலம், வெள்ளைன்னு பல வண்ணங்கள்ல ஒளிச்சிட்டு இருக்கு. இத பார்த்து அங்க இருக்கிற பொதுமக்களை வெகுவா கவர்ந்திருக்கு அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு. மின் விளக்குகளால ஜொலித்த இந்த செங்குத்து பாலத்தை சுற்றுலா பயணிகள், பொதுமக்கள் ஆச்சரியத்தோட பார்த்து ரசிச்சிருக்காங்க. இந்த வீடியோ தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை நம்மளுடைய பிஹைண்ட் பதிவு செய்யுங்க. மேலும் செய்திகளுக்கு ஃபாலோ பண்ணிக்கோங்க. 2 கோடி ரூபாய் மதிப்பிலான சட்டைய வச்சிருக்காரு இந்திய அரசியல்வாதி ஒருத்தர். உலகிலேயே விலையுயர்ந்த சட்டை நம்ம இந்தியால தான் இருக்கு, அதுவும் ஒரு அரசியல்வாதி கிட்ட இருக்கு. 4 கிலோ தங்கத்துல சட்டையா? பிரமிப்பை ஏற்படுத்துது இந்த அதிசய சட்டை. அம்பானி, அதானிக்கே டஃப் கொடுப்பாரு போலயே அப்படின்னு மிரள வச்சிருக்காரு தன்னுடைய சட்டையால இந்திய அரசியல்வாதி. மகாராஷ்டிரா மாநிலத்தை சேர்ந்தவரு அரசியல்வாதியான பங்கஜ் பரேக் அப்படின்றவரு. மகாராஷ்டிரால செயல்பட்டு வரக்கூடிய சரத் பவார் தலைமையிலான தேசியவாத காங்கிரஸ் கட்சியில இவரு செயல்பட்டு வராரு. அது மட்டும் இல்லாம இவரு ஆடை தொழிற்சாலைகளையும் நடத்திட்டு வராரு. இவர்கிட்ட தான் கிட்டத்தட்ட 2 கோடி ரூபாய் மதிப்பிலான தங்க சட்டை இருக்கிறதா கூறப்படுது. கடந்த 2014ஆம் ஆண்டு இவர் முதன்முறையா அந்த சட்டையை அணிஞ்சிட்டு வந்ததாகவும் சொல்லப்படுது. அந்த சட்டை 4.1 கிலோ எடை கொண்ட தங்கத்தால தயார் செய்யப்பட்டது அப்படின்னு சொல்லப்படுது. அப்போ இந்த சட்டையினுடைய மதிப்பு 98,35,000 ரூபாய்க்கு மேல இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருந்தது. ஆனா இப்போ தங்க விலை அதிகரிச்சிருச்சு, ஆனா அந்த சட்டையுடைய விலை குறையுமா? ஏறதானே செய்யும். இப்போ இந்த சட்டையுடைய விலை 2 கோடி ரூபாயை தாண்டி இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. பிறந்த நாள், கல்யாண நிகழ்வு, வேற முக்கிய நிகழ்வுகளுக்கு மட்டும் இந்த தங்க சட்டையை இவரு அணிஞ்சிட்டு போறது வழக்கமா. 4 கிலோ அளவிலான தங்கத்துல ஆன கோடி ரூபாய் மதிப்பிலான சட்டைய இவரு அணிஞ்சிட்டு வரத பார்க்கும்போது பயங்கர பிரமிப்பையும் வியப்பையும் ஏற்படுத்துது. இதுதாங்க உலகத்திலேயே விலையுயர்ந்த சட்டை அப்படின்ற பெருமையும் வச்சிருக்கிறதாகவும் கூறப்படுது. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.